ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் சம்மர் கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவு டு சூஸ் த ரைட் வேர்ட், அதாவது வேர், வேர், விஆர். இந்த மூணை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த மூணுத்தில் நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது இல்லையா. வேர் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம WERE இந்த வேரை யூஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லைனாக்கா விஆர் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இந்த மூணுத்தையும் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த மூணுத்தோடைய மீனிங் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த வேர், வேர், விஆர் இந்த மூணு வேர்டையும் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற கன்ஃபியூஷன் போக்கும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா. பாருங்கள், இந்த வேர் WHERE வேர், WERE வேர், WERE, அதாவது வேர், வேர், விஆர் இந்த மூணு வேர்டுமே வேறு வேறு வார்த்தைகள், ஆனால் ஒரே மாதிரி ப்ரனன்சியேஷனில் நம்ம உச்சரிக்கிறோம். அதோடைய சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய மீனிங்கும் வேறு, இதனுடைய பயன்பாடும் வேறையாக இருக்குது. இது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்குது, ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறதுனால இதை நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது ஹோமோஃபோன்ஸ் கிடையாது. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அதாவது அந்த வார்த்தையுடைய உச்சரிப்பும் ஒரே மாதிரி இருக்கும், அதோடைய ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய மீனிங் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மூணு வேர்ட்லேயுமே அந்த மாதிரி இல்லை. இதோடைய ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்குது, இதோடைய உச்சரிப்பு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ஹோமோஃபோன்ஸ் கிடையாது இல்லையா. அப்போ இதை நம்ம எந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம், அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வேர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது இந்த வேர் அப்படின்ற WHERE அப்படின்ற இந்த வேர்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். வேர் இஸ் தி adverb அண்ட் கன்ஜங்ஷன் ரைம்ஸ் வித் ஹேர். இந்த வேரை நம்ம ஒரு அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த வேர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கிறது. அடுத்தது இதை ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்ஜங்ஷன் அப்படின்னாக்கா ரெண்டு வார்த்தைகளையோ அல்லது வாக்கியத்தையோ ஒன்றாக இணைப்பதற்காக நடுவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வேர் அப்படின்றது ஒரு அட்வர்பாக இருக்கும் அல்லது ஒரு கன்ஜங்ஷனாக இருக்கிறது. இந்த வேரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேர் அப்படின்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், முடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த வேரையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹேர், வேர் இல்லையா, ரெண்டுமே ஒரே மாதிரி ரைமிங் வேர்டில் முடியுது. இது அதாவது சத்தம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ப்ரனன்சியேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்டில் முடியுது. அப்போ இந்த WHERE இருக்கு இல்லையா, இந்த வேரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா வேர், வேர் அப்படின்னு சொல்லணும். வேர் ரெஃபர்ஸ் டு அ பிளேஸ். இந்த வேர் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எங்கே அப்படின்னு அர்த்தம், அதாவது பிளேஸ், எந்த இடம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த வேர் அப்படின்ற இந்த வார்த்தையால் குறிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், வேர் WERE வேர். இந்த WERE வேர் அப்படின்னா என்ன, இந்த WERE வேர் அப்படின்றது ரைம்ஸ் வித் ஃபர் அண்ட் ஹர். இது நம்ம வேர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபர், ஹர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வேரை நம்ம சொல்லணும். அதாவது ஹர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், வேர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, வேர். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த டு பி வெர்ப் ஆர். இந்த ARE ஆர் அப்படின்ற பி வெர்ப் இருக்கு இல்லையா, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் WERE வேர். இந்த ஆர் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் ஹெல்பிங் வேர்ப், அதாவது டு பி வேர்ப். வேர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் டு பி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது விஆர். விஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது விஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம விஆர் அப்படின்னு சொல்லணும். இந்த விஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கான்ட்ராக்ஷன், அதாவது சுருக்கம். எதோடைய சுருக்கம்னு பார்த்தோம்னா விஆர், WEVARER. இந்த விஆருடைய கான்ட்ராக்ஷன் தான் விஆர் அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்ம இந்த ஏவை மட்டும் எடுத்துடுறோம், எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு அப்பாஸ்ட்ரஃபியை போடுறோம் இல்லையா. அப்போ இது என்னவாயிடுது, விஆர் அப்படின்னு ஆயிடுது. இப்போ உங்களுக்கு வேர்
WHERE அப்படின்னா என்ன, அடுத்தது WERE வேர் அப்படின்னா எதை குறிக்குது, WE'(RE) அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இதை மூணை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், how to use where. இந்த WHERE வேர் இருக்கு இல்லையா, பிளேஸை குறிக்கக்கூடிய வேர், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். வேர் இஸ் an adverb referring to a location. அதாவது வேர் அப்படின்றது ஒரு அட்வர்பு. இந்த அட்வர்ப் வந்து ஒரு லொக்கேஷனை குறிக்கக்கூடியது. லொக்கேஷன் அப்படின்னா இடம் இல்லையா, அந்த இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து நம்ம வேர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். I don't know where is your key. I don't know where is your key. அதாவது உன்னுடைய கீ எங்கே அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேர் அப்படின்றது எதை குறிக்குதுனாக்கா, கீ எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து வேர் இடத்தை குறிக்கிறது. அந்த இடம் கீ எங்கே இருக்குது அப்படின்ற இடம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ WHERE அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லொக்கேஷன், இடத்தை குறிக்கிறது. அந்த பொருள் எங்கே இருக்குது, அந்த ஊர் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் நம்ம கேட்கணுன்னா நம்ம வந்து இந்த WHERE வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வேர் அப்படின்றது இங்கே எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா லொக்கேஷன், அந்த இடத்தை குறிக்கிறது. நீ எங்கே போய்கிட்டு இருக்கிற அப்படின்ற லொக்கேஷன் இது குறிக்கிறதுனால நம்ம வந்து WHERE இங்கே யூஸ் பண்ணுறோம். The speaker is trying to find out at what location the listener is going. இதில் அந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த சென்டென்ஸை பேசுகிறாரு இல்லைங்களா, அவர் தான் ஸ்பீக்கர். அவர் வந்து என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, the listener, அவர் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறாரு இல்லையா, அந்த கேள்வியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து லிசனர். அந்த லிசனர் வந்து எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஸ்பீக்கர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்போ இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், எந்த இடம், அதாவது லொக்கேஷன், பிளேஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய வேர் ஸ்பெல்லிங் வந்து WHERE வேர். இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், how to use VR. உடைய கான்ட்ராக்ஷன் தான் VR அப்படின்னு சொன்னோம் இல்லையா. we are going to சென்னை, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். we are going to சென்னை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நாங்கள் வந்து சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதில் கான்ட்ராக்ஷன் வந்து we are அப்படின்னு சொன்னோம். we are going to சென்னை அப்படின்ற ஃபுல் கொஸ்டினுடைய கான்ட்ராக்ஷன் தான் வந்து we are going to சென்னை அப்படின்ற இந்த we are உடைய சுருக்கம் தான் வந்து VR, இந்த VR. அப்போ VR அப்படின்னா எதை குறிக்குதுனாக்கா WEVR உடைய கான்ட்ராக்ஷன் VR. அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது how to use where. WERE வேர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெல்லிங்கை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி WERE என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா past tense of the verb are. இந்த are அப்படின்ற ஹெல்பிங் verb, இந்த are அப்படின்ற be verb உடைய past tense தான் வந்து where அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த where வந்து எதுக்கு இதுலாம் நம்ம வந்து இந்த ஹெல்பிங் verb வேறு past tense of the helping verb வேறு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா you were இல்லையா. you அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் நம்ம வந்து where அப்படின்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணலாம். அடுத்தது we were. we அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் வேறு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ பக்கத்தில் கூட வேறு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து இந்த வேர் வந்து ஆருடைய பாஸ்ட் டென்ஸ், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், யூ வேர் பிஸி எஸ்டர்டே, இது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. நீ வந்து நேற்று பிஸியாக இருந்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நேற்று அப்படின்றது கடந்த காலத்தை குறிக்கிறதுனால நம்ம இந்த ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் பி வெர்ப் வேறு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேறு நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா அதோடைய ஸ்பெல்லிங் வந்து WERE, இதை தான் நம்ம வந்து போடணும். இந்த வேர் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தே. இந்த தே அப்படின்றதுக்கு வந்து அது கூட நம்ம வந்து வேறு தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுனாக்கா. அப்போ தே வேர் பிஸி எஸ்டர்டே, அவர்கள் நேற்று பிஸியாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வேர் WERE அப்படின்றது ஆருடைய பாஸ்ட் டென்ஸ். இதை நம்ம வந்து யூ வி
தே இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அது பக்கத்தில் அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேர் அப்படின்ற இந்த பி வெர்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், ஹவு டு யூஸ் வேர். பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். த சில்ட்ரன் ஆர் இன் த ஸ்கூல் டுடே. அதாவது இன்னைக்கு பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து இந்த ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுறோம். அதாவது பி வெர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அடுத்தது பாருங்கள், த சில்ட்ரன் வேர் இன் சென்னை எஸ்டர்டே. இப்போ எஸ்டர்டேன்னு சொல்லும் போது அது வந்து நேற்று குறிக்குது இல்லையா? நேற்று குறிக்குது. நேற்று நிகழ்ச்சி அப்படின்னா அது வந்து நடந்து முடிஞ்சு போயிட்ட நிகழ்ச்சி. அப்போ அந்த இடத்துல நம்ம நடந்து முடிஞ்சு போன நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம அங்கே எந்த ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும்? இந்த ஆருடைய பாஸ்ட் டென்ஸ். ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வேர் இல்லையா? அப்போ நம்ம வந்து இந்த ஆருக்கு பதில் பாஸ்ட் டென்ஸில் நம்ம வேரை யூஸ் பண்ணணும். த சில்ட்ரன் வேர் இன் சென்னை எஸ்டர்டே அப்படின்னா நேற்று குழந்தைகள் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ WEREயை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். WERE அப்படின்றது ஆருடைய பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தை குறித்து பேசும்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து வேரை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸு. எஸ்டர்டே வி டேஷ் இன் சென்னை. எஸ்டர்டே நாங்கள், வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் சென்னையில் இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து WHERE அப்படின்ற இந்த வேரை போடணுமா? WE'(RE வியாரை போடணுமா? WERE போடணுமா? WERE அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸோடைய ஹெல்பிங் வெர்ப் இல்லையா? அதை போடணுமா? விஆர் அப்படின்னாக்கா விஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதோடைய கான்ட்ராக்ஷன் தான் விஆர். இதை போடணுமா? வேர் அப்படின்ற எங்கே, எந்த இடம் அப்படின்றத போடணுமா? எஸ்டர்டே வி வேர் இன் சென்னை. WERE இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும்னாக்கா டுடே வி ஆர் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். இது எஸ்டர்டேன்னு இருக்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. அதனால் வி பக்கத்தில் நம்ம வேர் WERE அப்படின்ற இந்த ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். வி டோன்ட் நோ டேஷ் ஹி லிவ்ஸ். அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதை எதை பற்றி பேசுகிறோம்? அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்ற இடம். அந்த இடம் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். லொக்கேஷன் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்தை குறிக்கும் பொழுது நம்ம எந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணணும்? விஆர் யூஸ் பண்ணணுமா? வேர் யூஸ் பண்ணணுமா? வேர் யூஸ் பண்ணணுமா? வெரி குட். வேர் WHERE இந்த ஸ்பெல்லிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். வி டோன்ட் நோ வேர் ஹி லிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மூணாவது பாருங்கள். டேஷ் கோயிங் டு த ஜூ. டேஷ் கோயிங் டு த ஜூ. இங்கே நம்ம வந்து வேரை போடணுமா? இந்த வேரை போடணுமா? விஆரை போடணுமா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வி ஆர் கோயிங் டு த ஜூ. நாங்கள் வந்து ஜூக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து வேர் அப்படின்ற இடத்தை குறிக்கக்கூடிய இந்த வேரை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? வேர் ஹெல்பிங் வெர்ப். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? விஆர். இதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத சரியாக உங்களால் சூஸ் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த 3 வேரையும் யூஸ் பண்ணி வேர் வேர் விஆர் இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி ஏதாவது 3 சிம்பிள் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கொஸ்டினாக கேட்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.